பாட்டி, ஆத்துல விழுந்தப்ப போன ஞாபகம் சமீபத்துலதான் எனக்கு திரும்பி வந்துச்சு. என்ன பார்த்ததும் என் கண்ணேன்னு நீங்க என்ன கட்டி பிடிச்சிக்கீங்கன்னு எதிர்பார்த்தேன். பாசம் இல்லாம இருக்குமா? இருந்தாலும் நீங்க தான் காணாம போன ராதாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா? நியாயம்தான். உங்க சந்தேகம் நியாயமானது. அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. விஜயங்கு, அன்னைக்கு சண்டையில அப்பா அம்மாவை சுட்டு கொன்ன போது நீங்க தான் என்ன குதிரையில தூக்கிட்டு போனீங்க. அப்போ ஒருத்தன் குதிரையில துரத்திட்டு வந்து உங்களை தள்ளிட்டு என்ன தூக்கிட்டு போனா. கீழே விழுந்த நீங்க அவனை சுட்டீங்க. அவன் தடுமாறி விழும்போது நான் ஆத்துல விழுந்துட்டேன். நீங்க எப்படி? குதிரையில இருந்து கீழே விழும்போது கால் அடிபட்டுருச்சு. காயத்தோட தப்பிச்சுக்கிட்டேன். ராணியம்மா, அதே துடிப்பான பேச்சு. ராதாவோட அதிக நாள் பழகின நான் சொல்றேன், இது ராதா தான். அம்மா, கேட்கறேன்னு கோவப்படக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நாம கோயிலுக்கு போனோம். மீதியை நான் சொல்றேன். அர்ச்சனை முடிஞ்சு பூஜாரி தீபத்தட்டை எடுத்துட்டு வரும்போது திவாஞ்சியோட மகன் பிரதாப் கும்பிடுறதுக்காக தீபத்தட்டை எட்டி தொட்டாரு. அப்ப தீபத்தட்டு கீழே விழுந்து என் பாவாடையில நெருப்பு பிடிச்சு கால்ல காயம் ஏற்பட்டுச்சு. டாக்டர் கௌதம், நீங்க எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டு காயத்துக்கு மருந்து வச்சு கட்டினீங்க. இப்ப நினைச்சாலும் அந்த எரிச்சல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சந்தேகமே இல்லம்மா, நீ ராதாதான். அவசரப்படாதீங்க டாக்டர். இப்ப ராதா சொன்ன விஷயம் எல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதையெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட இங்க கூட்டு வந்திருக்கலாம். எனக்கும் ராதாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்க போறேன். கேளு பிரதாப், நாம சின்ன குழந்தைகளா இருந்தப்போ நான் உன்னை கோணங்கின்னு கூப்பிடுவேனே, அது சொல்றியா? இல்ல இந்த வாத்தியார்கிட்ட நம்ம ஒன்னா படிச்சப்போ என் நோட்டை பார்த்து காப்பி அடிச்சு இவர்கிட்ட குட்டு வாங்கினியே, அது சொல்றியா? சரியா சொல்றியே. சின்ன வயசுலயே உனக்கு நல்ல ஞாபக சக்தி ராதா. எனக்கும் ஞாபக சக்தி அதிகம் கொஞ்சம் இருங்க சார். நான் அதை கேட்கல. நம்ம 2 பேரும் சின்ன குழந்தைகளா இருந்தப்போ உங்க அப்பா ஆசையோடு ஒரு மிருகத்தை வளர்த்தாரு. அது என்ன மிருகம்? ஓ, அதுவா? சிங்கம். அதுதான் இந்த ஜமீனோட ராஜமுத்திரை. என்ன வக்கீல் சார், நீங்க என்ன ஒரு கேள்வியும் கேட்கலையே? எல்லாத்துக்கும் சரியா பதில் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நான் என்ன எதிர்க்கட்சி வக்கீலா? உங்க குடும்ப வக்கீல்மா. நீ ராதாதான். நீங்க எல்லாரும் என்ன ராதான்னு ஒத்துக்கிட்ட பிறகும் ராணி அம்மாவுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கிறது கௌரவம் இல்லை. கண்ணன், வாங்க போலாம். நில்லு. என் கூட வா. உன்னை ஒரு கேள்வி கேட்கணும். இங்க இருக்கிற இசைக்கருவிகள்ல ஏதோ ஒரு கருவியை ராதா சின்ன வயசுல ஆசைப்பட்டு கத்துக்கிட்டா. நீதான் ராதான்னா அது எதுன்னு ஞாபகப்படுத்தி வாச்சு காட்டு பார்க்கலாம்.
உண்மையா நீ என் பேத்தி ராதாதாம்மா. கடவுளே வந்து நீ என் பேத்தி இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ராதா, ராதா. அப்புறம் அங்க ஒரு பியானோவை பார்த்ததும் என்ன அறியாம எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு என் கை போனபடி அந்த பியானோவை வாசிச்சேன். நீதான் என் பேத்தேன்னு ராணி அம்மா ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராணி அம்மா ஏமாத்துறத நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாவ புண்ணியம் பார்த்தா பதவிக்கு வர முடியாது. பாசமும் இரக்கமும் இருந்தா பணக்காரனாக முடியாது. கருணையும் தர்மமும் இருந்தா ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். படிச்சேன்னு சொன்னீங்க. ராதா, ஜாகிரதையா. கண்ணன், நீ இந்த அறையிலேயே தங்கிக்க. உன் திங்ஸ் எல்லாம் உன் வேலைக்காரர் ராமகிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ ஒரு மனுஷன், உன்னால பொண்ணு ஓடி போச்சு. இப்ப ஊரு ஊரா தெரியுறோம். அதிக ஆசைப்பட்டே இப்ப முதலுக்கே மோசம். அங்க பார். எங்க பாக்க சொல்றேன்? அந்த இடத்துல பார்க்காத, அங்க பார். எங்க? நம்ம பொண்ணு வள்ளி. ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ 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 யாரு போச்சு? ஐயோ போச்சே. ஏ சாமி, அந்த கார்ல போறது யார் சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்கதான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வரசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வரசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள? இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். அரண்மனைக்கு போ. மகளே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி பாரு. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஆமா தொலைச்சே, நல்லா தொலைச்சே. என் புள்ள காஷ்மா. ஆமா, அந்த பொண்ணு நம்ம பொண்ணு வள்ளி தானா? அட மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் இருக்குது. நம்ம வள்ளிதான். அடபுள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது. துணிமணி நகை நட்டெல்லாம் பணக்காரங்க மாதிரி பகட்டால இருக்குது புள்ள. அட நீ ஒரு விளங்காத ஆளு. இளவரசின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த ஊருக்குள்ளேயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துடணும். அவனுங்களை ஆசார வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசறான்களா இல்லையான்னு பாரு. பாத்துற. குயிலே கண்மணியே வாவா, வனம் சாவுதடி தவிக்குதடி தளிர்கொடியே வாவா.
கனிந்த புதுத்தேனே அழகி கழிப்போமே உனக்கும் எனக்கும் பொருத்தம் வளர வளர சுகமே இனிக்கும் இதழில் அமுதம் பருக பருக சுகமே ஆனந்தம் வாயந்தன் பக்கத்தில் I love you देखो सैया मोरे सैया ये देखो काली घटा शाही देखो ना काली घटा शाही देखो ना जा सैया अरे मोरे सैया வாட்டுதடி பெண்ணே விலகி ஓடாதே கொடியும் வளர்ந்து வரும் சிரித்து சிரித்து மயக்கும் புதுமை பதுமையே வா அழைத்து 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 ரசிக்கும் ரசிகனே வா ஆனந்தம் உல்லாசம் வாயந்தன் பக்கத்தில் I love you Oh my love, you are my sweetheart. Oh my love, you are my sweetheart. காவிரியே கவிக்குயிலே கண்மணியே வா வா மனம் தாவுதடி தவிக்குதடி தளிர்கொடியே வா வா சங்காத்து தாலாட்ட தாளாத மோகம் தீராத மோகங்கள் தீராமல் தீரும் Oh my love, you are my sweetheart. Oh my love, you are my sweetheart. ராதா அம்மா ராதா பாட்டி ஏதாவது கெட்ட கனவு கண்டியா ஏதோ கனவு ஐயோ பேத்து போச்சே பாட்டி என்ன இது நீங்க போய் எனக்கு விசிறலாமா கிடைக்கவே கிடைக்காத சொத்தா நீ திரும்பி வந்திருக்க உன்னை கண் போல பாதுகாக்கத்துலதான் எனக்கு ஆனந்தமே இருக்கு பாட்டி கண்ணன் வராதா நாடகம் எப்படி நல்லபடியா நடந்ததா நடக்குது பாட்டி என்ன ரொம்ப நம்புறாங்க குட் அந்த புதையில் இருக்கிற ரகசிய இடத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா சமயம் வரும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன் நம்ம லட்சியமே அதுதான் உங்களோட லட்சியம்னு சொல்லுங்க ராமண்ண இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டு வர்றேன் ஆனா கண்ணன் திருந்துற வழியா தெரியல இது எங்க போய் முடியுமோ எனக்கே புரியல கவலைப்படாதம்மா இப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது என்ன வந்து தம்பிக்கு உண்மையிலேயே ஆசை உன்னோட கொஞ்சம் அதிகமா பணத்து மேலேயே ஆசை அதனால நான் என்ன சொல்றேன்னா நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்போ தம்பிக்கு பொறாமை வந்துடும் இந்த பொறாமை காதலா மாறும் உடனே தம்பி எனக்கு இந்த பணமும் வேண்டாம் சொத்தும் வேண்டாம் நீதான் வேணும்னு சொல்லி உன்னை இழுத்துக்கிட்டு புறப்பட்டுருவாரு உண்மையாவ சொல்றீங்க தம்பி கூட நான் எவ்வளவு நாளா இருக்கேன் அவர் கூட எனக்கு தெரியாதா நான் சொன்னபடி நீ செஞ்சு பாரு ராணி அம்மா கோர்ட்ல ராதாவை பத்தின எல்லா விவரங்களையும் தாக்கல் பண்ணியாச்சு திவான் இந்த ஜமீன்ல எத்தனையோ குழப்பங்க நடந்து போச்சு நீங்க தான் எல்லா நேரத்திலயும் எனக்கு தைரியம் சொல்லி இந்த ஜமீனை ஒழுங்கா நிர்வாகம் பண்றீங்க அது என் கடமைங்க என் பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஜமீன் பொறுப்புகள் எல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க உத்தரவுங்க அதோட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ராதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சது உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ளைங்களா பல பெரிய இடங்கள்ல இல்ல திவான் என் மனசுல ஒரு ஆசை இருக்கு பிரதாப் உங்க பிள்ளையா இருந்தாலும் எடுத்து வளர்த்தது நான் தானே ராதாவுக்கு அவனை பிடிச்சிருந்தா
அவனையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு நானே ஏற்பாடு செய்யறேன். ராதா, நான் வரேன். பிரதாப், ஏன் என்ன பார்த்து இப்படி பயந்து பயந்து போற? அன்னைக்கு தர்பார்ல என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டேன். மன்னிச்சிடுங்க ராஜகுமாரி, ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களோன்னு சந்தேகப்பட்டு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப சந்தேகம் தீர்ந்துருச்சுல? பிரதாப், நாம சின்ன வயசுல இந்த இடத்துல ஓடி விளையாடுனதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராதா, இப்படி கூப்பிடுறதுதான் இனிமையா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. வா பிரதாப், அப்படி வெளியில போயிட்டு வரலாம். கூச்சப்படாத, கம் ஆன். திவான், என் வேலை சுலபமாயிடுச்சு. ராதா பிரதாப்ப தான் விரும்புறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க ராணிமா, ஆமா. தம்பி, உங்க திட்டம் பிரமாதமா நிறைவேறிடுச்சு. நம்ம வள்ளியை எல்லாம் ராதானே நம்பிட்டாங்க. அது சரி, எங்கேயாவது ஏதாவது பேசிடாத. எங்க எதை பேசுறதுன்னு தெரியாம பேசுறதுன்னு தான் தம்பி இப்ப காலம். இன்னொரு வேடிக்கை தெரியுமா? நம்ம வள்ளி ரொம்ப புத்திசாலியா மாறிடுச்சு. அவளை புத்திசாலி ஆக்குனதே நான் தானே. நீங்க அவளை புத்திசாலி ஆக்கினீங்க. இப்ப போற போக்க பார்த்தா அவ உங்களையே தூக்கி சாப்பிட்டு எல்லா அதிகாரத்தையும் தானே எடுத்துக்குவா போல் இருக்குது. என்ன சொல்றீங்க? அந்த பிரதாப் அவ கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். ராமனே, இந்த மாதிரி உதந்திகளை நம்பாதீங்க. கண்ணால பார்த்தேன்ற. இப்ப கூட 2 பேரும் வெளியில பேசிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் வரேன். நமக்கு ஏன் இதெல்லாம், நான் ஒண்ணும் சொல்லிக்கிறது இல்லை இதெல்லாம் பத்தி. நெருக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே கூச்சமா தான் இருந்தது நமக்கு. இப்ப போனா கூட தான் பார்க்கலாம். அதே நான் சொல்லணும், நமக்கு ஏன் இதெல்லாம், போறவங்க பாத்துக்கிறாங்க. பிரதாப், எனக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்து நான் இந்த ஜெமீன் வந்தது கூட எனக்கு சந்தோஷம் இல்ல. உன்னோட அன்பும் காதலும் இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து பழக்கம் இல்லையா? வணக்கம். வாங்க கண்ணன், என்ன விஷயம்? நான் வந்த காரியம் முடிஞ்சது. உங்க பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நாளைக்கு பெரிய விசேஷம் இருக்கு. அது முடிஞ்ச பிறகுதான் நீங்க போகணும். ஏன் உங்க பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போறேன்னு சொன்னீங்க? அது தானா என்கிட்ட வந்து சேரும். உங்களுக்கு பணத்துல தான் குறி. உனக்கு மட்டும் என்ன? பெரிய இடமா பார்த்து புடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? என்கிட்டயே நடிக்கிறிய? பிரதாப் கிட்ட நெருங்கி பழகினத நான் பார்த்தேன். எல்லாம் நீங்க கத்து கொடுத்த பாடம் தான். ஒண்ணும் கடந்துள்ள பணம் பெருசா பாசம் பெருசான்னு இப்ப கூட நீங்க யோசிக்கலாம். அடிக்கடி துரோகிகளை சந்திச்சு நான் யோசிக்கிற சக்தியை இழந்துட்டேன். நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்ப தம்பிக்கு பொறாமை வந்துடும். இந்த பொறாமை காதலா மாறும். அப்பா, நீங்க சிறந்த ராஜதந்திரிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னையே சந்தேகப்பட்டு எனக்கு கூட தெரியாம நீங்க திட்டம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா பெரிய மேத மாதிரி பேசுற? நான் மேதை இல்லைன்னாலும் பேதை இல்லை. அப்பா, நீங்க இளையராணின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ராதா, அந்த பிச்சைக்காரி யாரு? உனக்கு எப்படி தெரியும்? இதோ என்னத்துக்கு தள்ளுற? சத்தம் போட்டீங்க கொண்டு விடுவேன். நீ கொண்டா நாங்க சாக மாட்டோம். அப்பா, கோயில்ல இவங்க பெரிய ராணியும் ராதாவையும் பார்த்திருக்காங்க. அவ எங்க மக பார்க்கணும்னு சொன்னாங்க. வாங்க காட்டுறேன், நைஸா இங்க கூட்டு வந்து அதான் ஏன்னு கேக்குறான். மகளை பாக்கணும்னா என்னத்துக்கு அடைக்கிற? அதானே எங்க மக ராஜகுமாரி. நீ ராசான்னா நான் ராசி. இது வாசி அடச்சி பிச்சைக்காரன் நாயங்களா. பிரதாப், நல்ல வேலை செஞ்ச. இவங்க மட்டும் ராதா எங்க பொண்ணுதான்னு வேற யார்கிட்டவா சொல்லியிருந்தா நான் போட்ட திட்டமே கெட்டு போயிருக்கும். இவங்க 2 பேரையும் பாதாள சிறையில் அடைச்சு.
உறவினர்களையும் நண்பர்களையும் ராணி ராஜலட்சுமி தேவி அவர்களின் சார்பில் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 12 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன இளையராணி ராதா அவர்களை பற்றிய சில முக்கிய விஷயங்களை இப்போது ராணி அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். எல்லோருக்கும் என் வணக்கம். இந்த மகிழ்ச்சிகரமான நாளுக்காகத்தான் இத்தனை வருஷங்கள் காத்துக் கொண்டிருந்தேன். இந்த ஜமீன் பொறுப்புகளை என் பேத்தி ராதாவிடம் நான் ஒப்படைக்கிறேன். இன்னொரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் பேத்தி ராதாவை திவானுடைய மகன் பிரதாப்புக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு விசேஷ கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
புது திருப்பம். ராதாவுக்கும் உனக்கும் கல்யாணம்னா எங்கது என்ன ஆகுறது? அட மக்கு, இளவரசியை நான் கட்டிக்கிட்டா ஜமீன் சொத்து பூரா எனக்கு வந்துரும். அப்ப நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். ஓஹோ, அப்படின்னா என்ன வெப்பாட்டியா இருக்க சொல்றியா? பிரதாப், மரியாதையா இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு. எனக்கே உத்தரவு போடுறியா? இஷ்டம் இருந்தா வைப்பாட்டியா இரு, இல்ல இப்பவே போயிடு. என்னடா சொன்ன? என்கிட்ட எவ்வளவு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னை ஏமாத்தின உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். இப்பவே ராணி கிட்ட போய் எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை சொல்லிடுறேன். செருப்பு சிம்மாசனம் கேக்குது. பிரதாப், இந்த பணத்தை ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது மறைச்சிரு. ஓகே. கண்ணன், ஓ, மதிப்பிற்குரிய சோமநாதபுரம் இளவரசி அவர்களே, வருக வருக. எல்லாம் நீங்க கொடுத்த பிச்சை தானே. உங்க விருப்பப்படியே நான் இளவரசி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் பிரதாப்புக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பொக்கிஷம் இருக்கிற ரகசிய எடுத்த ராணியம்மா எனக்கு காட்டுவாங்க. அதோட சாவிய இப்பவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கண்ணன், நான் நல்லா நடிச்சிட்டேன் இல்ல? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். பணம் பணம் பணம், அந்த பைப்பத்தை கிட்ட பேசாத. என்ன கண்ணன், ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கோவமா இருக்கீங்களே. திவான் ஏதாவது பேச்சு மாதிரி உங்களை ஏமாத்திட்டாரா? யாரும் என்ன ஏமாத்தல, என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். ராதா, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்ல. பிரதாப்பை கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிச்சியா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க என்னப்படி எல்லாம் நடந்துருச்சு. கல்யாணத்தையும் நடத்தி வச்சு எங்களை வாழ்த்துட்டு போங்க. அப்படின்னா நீ என் மேல காட்டின அன்பு, பாசம், காதல் எல்லாமே நடிப்புதானா? என்ன கேட்டீங்க? ஏன் அன்பையா நடிப்புன்னு கேட்டீங்க? கண்ணன், இந்த நடிப்பு, மோசடி எதுவுமே வேண்டாம். உங்க அன்புதான் வேணும்னு உங்க காலடியில விழுந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். நீங்க சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்பையும் பாசத்தையும் பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாம். இல்ல, அந்த பணம் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. Come on, celebrate your success. Take it. குடிங்க. உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் என்ன உங்க மனைவியா இல்ல காதலியா? போதும், இனிமேல் வார்த்தையால என்ன குத்தி கிழிக்காத. உனக்கும் பிரதாப்புக்கும் கல்யாணம் ராணி சொன்னதும் என் தலையில இடியே விழுந்தது போது இருந்தது. இனிமே ஒன்பு எனக்கு கிடைக்காதுன்னு நான் உணர்ந்த போதுதான் அது எவ்வளவு உயர்ந்தது, விலை மதிப்பில்லாததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இனிமே என்ன பிரயோஜனம்? என் கையில் இருந்த சொர்க்கத்தை நானே இழந்த பிறகு நரகத்துக்கு போக பயந்து என்ன லாபம்? நான் போறேன். கண்ணன், கண்ணன், உங்க நெஞ்சில பொறாமை தூண்டி விடுறதுக்காகத்தான் ராம அண்ணன் சொன்ன யோசனைப்படி
பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். இன்னைக்குதான் எங்க மனம் திறந்து பேசிருக்கீங்க. இதோ பாருங்க, நமக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது சந்தோஷமா வாழலாம். வாங்க போலாம். அவ்வளவு சீக்கிரம் எங்கிருந்து வெளியே போக முடியாது. ஒண்ணு பண்ணலாம். ராத்திரி 1 மணிக்கு மேல நீ அரண்மனை வாசலுக்கு வந்து மறவான் இல்லை. நான் அங்கே வர்றேன். அங்கிருந்து 2 பேருக்கு வச்சு போயிடலாம்.